அவனும் விடாமற் பின்னாகவே தொடர்ந்து குறுக்காக நின்று வழிமறித்து தடுத்து அவரது கரத்தை பற்றி இழுத்து, போகாதீர் போகாதீர், அரண்மனைக்குள் தாங்களும் வாரும் போகலாம் என்றுரைத்து, என்னிட உத்தரவின்றி நீர் போவீராகில் முக்காலும் தங்கள் பேரில் ஆணை ஆணை என்று சொல்லித் தடுத்தாள். அதை காதிற் கேட்ட சிவபிரான் சத்தியத்திற்குள் தடைப்பட்டு முகம் சுளித்து பிணங்கிக் கொண்டு ஓர் புறமாகவே நின்றார். அப்போது ஈஸ்வரியும் அதே பிரகாரம் மற்றொரு புறம் நின்றனர். இனி இவளுடன் வலுவிற் பேசக்கூடாது, லகுவிற்றானே அவள் வாய்மொழியை பெற்று இட்ட ஆணையை விடுதலை செய்து போகலாம். இதற்குள் சனியன் வந்து விடுவானே, இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து தனதன்பனாகிய சுந்தரமூர்த்தியை நினைந்தருளினார். சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் தூது. சிவபிரான் நினைத்த மாத்திரத்தில் 4 சமயாசிரியர்களில் ஒருவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியின் முன்பாக நின்று திருவடி கமலங்களுக்கு தீர்க்க தண்டம் செய்து தொழுது பரவராக துதித்து 2 கரங்களையும் தன் சிரம் மீது கூப்பிக்கொண்டு, அடியேனை நினைந்தருளின விஷயத்தை தெரிவிக்க வேண்டி நின்றேன் என கேட்கவும், அதற்கு சிவபிரான் சுந்தரமூர்த்தியை பார்த்து ஆசீர்வதித்து சொல்லலாயினர். நீ இப்பொழுது எனக்கோர் உபகாரம் செய்ய வேண்டும். அதாவது, என்னை சனியன் பிடிக்கிறதாக சபதம் செய்து கொண்டு போயிருக்கிறான். அவன் வரும் காலமானதால் அவன் கண்களுக்கு யாம் சிறிது நேரம் புலப்படாமற் போக வேணும். ஆனால் உனது தாயாகிய உமையவள் தானும் கூடவே வருகிறேன் என்பதாகவும் நான் தனிந்து போகக்கூடாதெனவும் ஊடற் செய்து பிரமாணிக்கம் வைத்து தடைப்படுத்தியிருக்கின்றாள். நாம் எப்படியும் கட்டாயம் போய்தான் தீர வேண்டும். ஆகலின் நீ போய் உமையவளுக்கு சமாதான மொழி கூறி சம்மதிக்கச் செய்து ஆணையை விடுதலை செய்து கொண்டு நான் போய் வரும்படிக்கு வாக்கு வாங்கி கொண்டு வருவது உனது கடமையாகும் என பரமசிவம் கூறி அருளினார். அவ்வசனத்தை சிரமேற்கொண்டு சுந்தரமூர்த்தியானவர் சம்மதித்து உமையவர் பால் சென்று தீர்க்க தண்டம் புரிந்து தோத்திரம் புகன்று, எனது அன்னையே, இவ்வுலகத்தின் கண்ணீரா நின்ற சகல உயிர்களையும் எந்தனையும் ஈன்றெடுத்த மாதாவே, அடியேன் தாங்கள் சிறுவனாகிய என் மழலை சொல் விண்ணப்பத்தை தங்கள் செவி கொடுத்து கேட்க வேணுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் அன்னையே, அது விஷயம் யாதெனில், உலகத்தில் உள்ள எந்த ஸ்ரீகளுக்கும் பதியே பரமேஸ்வரன், பதியே ஜெகதீஸ்வரன், பதியே முக்தியளிக்கும் நாதன், பதியே வினோதன், பதியே ஞானம். தாங்களே தயவு கூர்ந்து தாம் என் பிதாவாகிய பராபர பொருளுக்கு இட்ட ஆணையை விடுதலை செய்து திருவாக்கருளி சுவாமியை அனுப்பி வையும் என் தாயே என்று பணிந்து கூறினார். இவை அனைத்தும் கேட்ட ஈஸ்வரியானவள் சுந்தரமூர்த்தியை நோக்கி ஆசீர்வதித்து சொல்லுகிறார். அப்பனே சுந்தரமூர்த்தி, நீ கூறின யாவையும் சரியே. இவர் மட்டும் என் சொல்லை மீறி நடக்கலாமா? அவர் போகும் இடத்தில் ஏதேனும் கெடுதி ஏற்படும் பட்சத்தில் அது எனக்கு பாத்தியமில்லையா? இதுவும் தவிர நான் தவம் செய்து அவருடைய சரீரமும் என்னுடைய சரீரம் அர்த்த பாகமாக கலந்திருக்க என்னை மாத்திரம் பிரித்து போவதற்கு நான் ஒப்புவேனோ? என்னையும் தன்கூட அழைத்து கொண்டு போனால் ஒழிய அவரை நான் தனியே மட்டும் அனுப்ப மாட்டேன் என்று ஒரே பிடிவாதமாக சொன்னேன் என்று அவரிடம் போய் சொல்லிவிடு என்று சொல்லவே, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு சிவபிரானிடத்தில் ஆதியோடு அந்தமாக சுந்தரமூர்த்தியானவர் சொல்லி முடித்தனர். அதற்கு பரமசிவன் பதில் கூறுவதாவது: சுந்தரமூர்த்தி நாயனார் இரண்டாவது தூது. அடா குழந்தாய் சுந்தரா, உன்னிட தாயாராகிய உமையவள் எனது பாதி சரீரமானதால் அவளும் என் கூடதானே வருகிறாள். தவிர நானே தேஜஸ்வரூபம், நானோ ஜீவன்.
ஜீவத்திற்கு உடலாகிய சக்தி ஆதாரமல்லாமல் வேறென்ன? பிரிய வேண்டிய காலம் வந்தால் பிரியத்தானே வேண்டும். பிரியாத சமயத்தில் பிரியாமல் இருக்கவில்லையா? காலத்திற்கு தக்கபடி அல்லவோ கோலம் எடுக்க வேண்டும். வேலைக்கு தக்கின வேஷமல்லவோ எடுக்க வேண்டும். உன் தாயான உமையவள் முன்னொரு கால் தன் தந்தையாகிய தக்ஷ பிரமாவாகிய தக்கன் செய்த யாகத்தை பார்க்க தனித்து போகவில்லையா? காசியில் தானம் செய்ய தனியாய் போகவில்லையா? அருணாச்சலத்தில் தவம் செய்ய தனியாய் போகவில்லையா? மதுராபுரியில் கங்கை தனித்து வைகை நதியாக செல்லவில்லையா? கம்பா நதியாக போகவில்லையா? சனியனுக்காக நான் தனித்து மறைந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. நாம் தனித்து காட்சி தர வேணும் என்று ஞான முரட்டு வேடன் என்பவன் தன் வாயினால் தனித்து எப்போது வருவானோ என்று இப்படி பற்பல விதமாக நித்தம் சத்தமிட்டு கூவி கூவி வாயினார் பஜித்து கொண்டு வருகிறான். அதற்கு இதுவே தருணமாதலால் கங்கையை கூட இது வேளை விட்டுவிட்டு நான் மட்டும் தனித்து போய் வருகிறேன். தடை சொல்லாமல் உன் தாயார் மனம் போல வாக்களிக்கும்படிக்கு நீ அவள் மனதார நிரம்பவும் சொல்லி நல்லதொரு விடைபெற்று கொண்டு வா என்று கூறி மறுபடியும் அனுப்பினார். அந்த வார்த்தைகளை யாவும் சிரமேற்கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் ஜெகதீஸ்வரியிடம் வந்து பணிந்து சொல்லுகின்றார். நீங்கள் இருவரும் இப்படி ஒருவருக்கொருவர் ஊடல் செய்தால் அந்த சாக்ஷாத் ஹரி அயனும் கூட உங்கள் பிணக்கை தீர்ப்பதற்கு முடியாது. முன்னொரு காலத்தில் சிக்ஷிப்பு பெரியது ரட்சிப்பு பெரியது என்று பிரமாதி விஷ்ணுக்கள் போரிட அது சமயம் அதற்கு தக்க தீர்ப்பு சொல்ல எனதனையனாகிய அந்த சிவபிரானுக்கே முடியாமற் போய் இவருக்கு சொன்னால் அவருக்கு கோபம், அவருக்கு சொன்னால் இவருக்கு கோபமாகுமே என அவ்விருவருக்கும் மத்தியில் அக்னி ஸ்தம்பமாகி விளக்கினாரே தவிர நியாயம் சொல்ல அவராலேயும் முடியவில்லை. அடிமையாகிய தாங்கள் சிறுவன் தங்கள் ஊடலை தீர்க்க வல்லவனோ? நீங்கள் இருவருமே சாந்தப்பட வேண்டியதே அன்றி அடியேனால் யாதொன்றும் முடியப் போகிறதில்லை. போதும், எனக்கு உங்கள் இருவருக்கும் மத்தியில் சக்கி முக்கி கல்லை போல் அகப்பட்டு தயங்குகிறேன் என்று சொல்லி சிவபெருமான் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் ஒன்று கூற விடாமல் விபரமாக கௌரி தேவிக்கு விளம்பலானார். அஃதுணர்ந்த மகேஸ்வரி சுந்தரமூர்த்தியை நோக்கி, அடா என் அருமை கண்மணியாகிய சுந்தரமூர்த்தி, முற்காலத்தில் பிருங்கி முனிவன் என்பவன் என்னை நீக்கி அவரை மாத்திரம் பிரதட்சண நமஸ்கார பூஜை புனஸ்காரங்கள் நடத்தி வந்தான். அது கண்டு ஒரு நாள் சுவாமியும் நானுமாக ஒரே சிம்மாசனத்தில் வீற்றிருந்தோம். அப்போதும் அவன் என்னை தள்ளிவிட்டு இருவர் மத்தியில் நுழைந்து சுவாமியை மாத்திரம் பிரதட்சணம் செய்தான். மறுநாள் நானும் சுவாமியும் அர்த்த பாகமாக கலந்திருந்தோம். அன்றைய தினமும் அவன் நாங்கள் ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்து ஒரு வண்டாக ரூபமெடுத்து எங்கள் இருவருக்கும் மத்தியில் துளைத்து என்னை நீக்கி அவரை மட்டும் வலம் வந்தான். அப்போது எனக்கு அதிக கோபம் உண்டாகி சகல ஸ்தானங்களிலும் நரம்பு, தோல், தசை, எலும்பு, உதிரம், சுக்கிலமாக ஆராதாரத்தில் கண்டிருக்கிறபடி எனக்குரிய பாகமான தசை, மூளை, இரத்தம் இம்மூன்றையும் எனக்கு கொடுத்து விடென்று கேட்டேன். அப்போது அந்த பிருங்கியானவன் தான் என்கிற ஆங்காரத்தோடு தன் திரேகத்தை உலுக்கினான். அப்படி உலுக்கவே அவன் திரேகத்தில் கலந்திருந்த இரத்தம், மாமிசம், சுக்கிலம் இம்மூன்று பூமியில் விழுந்து விட்டது. அப்பால் நரம்பு, தோல், எலும்பு மாத்திரம் இருக்க திரேகம் சக்தியற்றவனாக நின்றான். அதுவேளை அவனுக்கு ஆதாரமாக ஒரு ஊன்றுகோல் கொடுத்து ஊன்றச் சொல்லி அதனையே ஒரு காலாக சுவாமியானவர் அமர்த்தி வைத்தார். அது முதல் அவனுக்கு 3 கால் ஆச்சுது. அப்போதாவது நாங்கள் ஒருவராக இருக்க நீ இப்படிக்கு செய்யலாகுமாவென்று அவனை கேட்க வருமல்ல, அப்படி செய்யக்கூடாதென்று சொன்ன வருமல்ல. இதுவும் தவிர மற்றொரு காலத்தில் பத்மாசுரனுக்காக வரம் கொடுக்க தனியாகவே போனார். இவர் கொடுத்த வரத்தை இவரையே சோதிக்க அன்னவர் தலைமேலேயே கையை வைக்க வந்தான். என்ன தைரியம் அவனுக்கு பார்த்தனையா? அவன் அப்படி இவர் சிரசின் மீது தன் கரத்தை வைப்பதற்காக சமீபத்தில் வந்தான். அப்போது அவர் சமீபமாக வந்துவிட்டானே என்று ஓட்டம் பிடித்தார். செருக்கடைந்த தபசிகளாகிய
தாருகாவன ரிஷி பத்தினிகளின் கற்பை அழிக்க வேண்டியதின் நிமித்தம் அந்த ரிஷிகள் யாவரும் தவம் புரிய போன சமயமறிந்து சிவபிரான் பிக்ஷாண்டியாக கோவனாண்டி வேடதாரியாக அவர்கள் பிக்ஷையிட வந்தபோது, இப்படி வந்து கொடுத்தால் நான் வாங்க மாட்டேன், என் போன்ற நிர்வாணிகளாக வந்து ஐயமிட்டால்தான் அங்கீகரிப்பேன் என அதற்கந்த ஸ்ரீகள் யாவரும் ஒரே மனதுடனே, இன்னவன் வேண்டுமென்றே நம்மை கெடுத்து கற்பழிக்க வந்தவன் தானே, இவனுக்கு ஏதேனும் கெடுதி செய்ய வேண்டும் என்று நினைந்து கோபம் பெருக, அது சமயமும் என்னை விட்டு போய் கேலி கிடந்தானே தேடிக்கொண்டார். இப்படிக்கெல்லாம் அடிக்கடி செய்து கொண்டு வருகின்றாரே, முன்பின் யோசிக்காமல் கண்டவாறு வரத்தை கொடுத்துவிட்டு கடைசியாக இன்னவரே அகப்பட்டு சிக்கிக்கொண்டு விடுக்கின்றார். பித்தன் என்கிற பெயர் சரியாக இருக்கிறதல்லவா? அது பற்றியே மறுபடியும் என்னை விடுத்து போனால் ஏதேனும் கெடுதி வருமே என்றுதான் சிந்திக்கின்றேன். ஆகையால் நீ அவரிடம் சென்று கண்டிதமாக தெரிவித்துவிட்டு போய் வா சுந்தரா, தாமதியாயே என்று சொல்லி அனுப்பிவிட்டார். சுந்தரமூர்த்தியானவர் அவ்வார்த்தையை சிரம் மேற்கொண்டு பரமசிவனிடம் ஓடோடியும் வந்து பரமசிவனை வணங்கி சொல்கிறதாவது, சுவாமி, இது என்ன மிக்க வெட்கக்கேடாய் இருக்கின்றதே. விளையாட்டு பூசல் வினை பூசலானது போல் தமக்கு இது நன்றல்ல. எவ்விதமாவது நீங்கள் அருளி வரும் ஒரு வழியாக சமாதானமாக வேண்டும் என இவ்வளவு தூரம் மிகவும் வணக்கமாய் அம்மன் சொன்னவை யாவற்றும் ஒன்றும் கூட விடாமலும் ஒளியாமலும் முற்றிலும் சொல்லி முடித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் மூன்றாவது தூது. பரமசிவன் குஞ்சிரிப்புடன் சொல்லுகிறார், சுந்தரா, நீ தெரிவித்த மொழிகள் யாவும் சரிதான். உன்னிட தாயார் சொல்லி அனுப்பிய விஷயங்கள் யாவும் சரியே. அவை நடந்தது உண்மைதான். அதையேதான் சொல்லி இருக்கிறாள். அது மெய்தான். நான் அவ்வார்த்தைகளை ஒப்புக்கொண்டேன். இனி ஒரு தரம் நீ என் சொல்லை கடவாமல் உனது தாயினிடம் சென்று முடிவான சங்கதி ஒன்று சொல்லுகிறேன், அதை மட்டும் சொல்லி வர வேண்டும். அக்தி யாதெனில் நான் இதுவரையில் செய்ததெல்லாம் போகட்டும். இந்த வேளை மாத்திரம் தனித்துத்தான் கட்டாயம் போக வேண்டும். இப்போது நான் யாதொரு குற்றங்குறையாவது பங்கத்தனமாவது அடையவே போகிறதில்லை. அப்படி அடைந்து வந்தேனாயின் அவள் என்ன நிபந்தனை சொல்லுகிறாளோ அதற்கு யான் உட்படுகிறேன். இது உண்மை. சமாதானப்படுத்தி நல்ல வாக்கு வாங்கி வர வேண்டியது என்று சுந்தரமூர்த்தியின் உச்சியை முகந்து கரங்களினால் திரேகத்தை தடவி கொடுத்து மார்புடனே தழுவி ஆசீர்வதித்து போய்வாடா கண்மணியே என்று சொல்லி அனுப்பினார். அம்மன் பிணக்கம். சுவாமி தெரிவித்த வார்த்தையை பயபக்தியோடு மனதுட்கொண்டு ஓடோடியும் வந்து அம்மனை வணங்கி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்றார், என்னை ஈன்றெடுத்த ஜெகன்மாதாவே, ஜெகதீஸ்வரி, யாவும் தெரிந்த தங்களுக்கு நாயேனாகிய அடிமை சொல்வதென்ன? எவ்விஷயமும் நன்மார்க்கமாகவே போக வேணுமல்லவா? நான் தூது நடந்தது போதும். தாயே, என்னிட கால்களும் வலிக்கின்றதே. இந்த பிள்ளைப்படும் வருத்தத்தை நீங்கள் பாராட்டாமல் உங்கள் கோபத்தையே பாராட்டுகிறீர்களே. இதுவரைக்கும் 3 தரம் இங்கும் அங்குமாக தூது நடந்தேன். இனிமேல் என்னால் முடியாது என்று பூமியிற்றீரென விழுந்து அம்மனுடைய 2 பாதங்களையும் தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு 2 கண்களிலும் ஜலம் பெருகி பரமசிவன் சொல்லிய சத்திய வசனத்தை ஒன்று கூட விடாமல் யாவும் சொல்லி முடித்தார். அதை உமை பார்வதி கண்டு மனம் கிஞ்சித்து இறங்கி சுந்தரமூர்த்தியை தனது கரங்கரால் தழுவி அவரது தவடையில் முத்தமிட்டு, அப்பா குமாரகா, இதுவரையிலும் போனதெல்லாம் போய் ஒளியட்டும். முடிவான வார்த்தை என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்வாயப்பா என்று வினவினாள். அதற்கு சுந்தரர், என் அம்மணி, அவர் கடைசியாக தெரிவித்த வார்த்தையாவது, இந்த வேளை மட்டும் தங்களை விட்டுவிட்டு தான் தனியாகத்தான் போக வேணும் என்றும், அப்படி போகிற காரியத்தில் தனக்கொரு அவபங்கம் வாராதென்றும், அப்படி ஏதேனும் பங்கம் வந்துற்றால் தங்களிடும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாகவும் ஆணையிட்டு தெரிவித்தார் அம்மணி என்று சொன்னார். அந்த வார்த்தையை அம்மன் கேட்டு உடனே, ஆஹாஹா, அப்படியா சொன்னார்? ஆனால் இருக்கட்டும், சரி சரி சரி, நல்லது நல்லது, எல்லாம் பின்னால் பார்த்து கொள்வோம் என்று சுவாமி இருக்கும் முகமாக அம்மன் திரும்பி சுவாமியிடம் போய்
பிரதட்சண நமஸ்காரம் புரிந்து அவருடன் தனது திருவாய் திறந்து பேசாமல் மௌனமாகவே அவரை பார்த்தபடியே நான் தமக்கு வைத்த ஆணையை விட்டேன் என்று தானே சொல்லிவிட்டு கோபுர வாசலின் வழியாய் போகும்போது மறுபடியும் திரும்பி பார்த்து சுவாமியை விட்டு பிரிய மனமில்லாதவராய் சகியாமல் போகாமல் இன்னும் இருக்கின்றாரோ என்று முன்னுக்கு வந்து சுவாமி நிற்பதை கண்டு தரிசித்து கோபுர வாயில் வழியாகவே திருவாலயத்திற்குள் எழுந்தருளினார்கள். சிவபிரான் மறைதல். பரமசிவமேஸ்வரர் ஈஸ்வரியை பிரிந்து சூரியன் தனக்கு நேராய் உச்சமாய் இருக்க கண்டு உத்தராயணம் பிறந்து முதற் பாகத்தில் அல்லவோ நம்மை சனியன் தொடர்வதாக சொல்லி போயினான். அவன் இதுவரையிலும் வரவில்லையே. காணிச்சோம்பல் கோடிச்சேதம் அற்பமாகிய நெருஞ்சல் முள் தைத்தாலும் குனிந்துதான் பிடுங்க வேண்டும் அல்லவா? எப்போதும் அசட்டைத்தனமாய் இருக்கக்கூடாது. நாம் இனி எவர்கள் கண்களிலும் தெரியாமல் ஒளிந்து கொண்டிருப்பதுவே நலம் என்ற விதமாக தீர்மானித்து அந்தர தியானமாக ஆகாயத்தினிடத்தே மறைந்தருளினான். அப்படிக்கு மறைந்து சின்மயானந்த ஜோதி ஸ்வரூபியாக மேக மண்டலம், வாயு மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம், அக்னி மண்டலம் கடந்து அந்தகாரமாக இருக்கும் இருளில் கடந்து சற்று நேரம் இருந்தார். ஓஹோஹோ, சனியன் நட்சத்திர மண்டலத்தில் தானே எப்போதும் குடிகொண்டிருக்கின்றான். இதென்ன, நாமே அவன் கிட்ட வந்து சிக்கிவிட்டோமே. இனி அவன் எட்டி பிடித்து கொள்வானே. இவ்விடத்தில் அரைக்ஷணமாகிலும் இருக்கவே கூடாதென்று திடீரென்று பூமியை நோக்கி கீழிறங்கி அவ்விடத்தில் பஞ்ச கவ்யாதிகளை கண்ணீர் கொண்டு அதன் அருகில் வந்து சேர்ந்தார். சிவபிரான் பஞ்ச தீர்த்தம் அடைதல். ஆதியில் கௌதம ரிஷியானவர் பிதுர் யாகம் செய்து தன் பிதுர் தேவதைகளுக்கும் தேவர்களுக்கும் நவகிரகங்களுக்கும் அவிர்பாகம் கொடுத்து யாக பூர்த்தி செய்த இடமாகிய இந்த பஞ்ச தீர்த்த சேட்சிரத்தின் கண் பரமசிவன் வந்து நதியில் ஸ்நானம் செய்து இளைப்பாரி அங்கிருந்த ஓர் வன்னிமரத்தின் நிழலில் சற்று நேரம் வீற்றிருந்து யோசிக்கலாயினர். ஆகா, இவ்வனத்தின் கண் நவதானியங்கள் விளைவதும் நவவித புஷ்பத்தின் மரங்களும் செடிகளின் செழிப்பும் நவவித சமிதைகளின் வளமும் நவ ஹோம குண்டங்களும் பஞ்சகவ்ய தீர்த்தங்களும் இவ்விடத்தின் கண் இருப்பதால் இது நவகிரகங்களின் ஸ்தானமாய் இருக்கின்றது. இதுவும் தவிர வன்னி மரம் சனியனுக்கு இருப்பிடமானதல்லவா? நாம் எங்கே போனாலும் அவன் இருக்கும் இடத்திலேயே நாமே வலுவிற்போய் அகப்பட்டு கொள்ள வேண்டியதாகவே நேரிடுகின்றது. இப்போது இவ்விடத்திலேயே நம்மை பிடித்து கொள்ளுவான் போலிருக்கின்றதே. ஆகையால் நம்முடைய சுயரூபத்தை மாற்றி ஏதாவது வேறு வடிவம் கொண்டு அவன் கண்களுக்கு நாம் அகப்படாமல் இந்த பொழுது முழுவதும் மறைந்து கொண்டு காலம் கழிப்பதே நலமான யுக்தி என்று யோசிக்கலாயினார். சிவபிரான் மகிட ரூபம் கொள்ளல். அந்த வேளை சூரியனானவன் சிவபிரான் படும்படியான கஷ்ட துன்பங்களை தனது கண்ணார பார்த்து சகிக்க கூடாதவராக மேற்திசையில் அஸ்தகிரியில் போய் மறைந்தார். அது சமயம் மாட்டு பொங்கலிட்டு பூசை செய்து மாடுகளை வேடிக்கைகள் செய்கின்ற தருணமாதலால் பசு, எருது, எருமை கிடாக்கள் தன் கன்றுகளையும் கும்பலாக பூட்டிக் கொண்டு சிறுவர்கள் வீட்டை நோக்கி வந்தார்கள். பரமசிவன் இதுதான் நல்ல சமயம் என்று தன்னுடைய சுயரூபத்தை மாற்றி தானும் ஒரு எருமை கிடாவாக வடிவெடுத்து அந்த எருமை கூட்டத்துக்குள் புகுந்து கொண்டார். அதனை சில வேடுவ சிறுவர்கள் பார்த்து, திருட்டு கிடாமாடு இங்கு வந்திருக்கின்றதே, அடித்து துரத்தி விடுவோமோ என்று தடிகளும் தாம்புகளும் கல்லுகளும் கொண்டு துரத்தினார்கள். அந்த எருமை கிடாவானது காட்டின் மார்க்கமாய் ஓடிப்போய்விட்டது. அப்படி ஓடியும் ஓரிடத்தில் நிற்காமல் கடைசியாக ஒரு சிறிய குட்டையை கண்டு அதில் சேரும் நீரும் கோரையுமாக நிறைந்திருக்க பொழுது விடியும் அளவில் அதில் படுத்துக்கொண்டு மறைவாக காலங்கழித்து கொள்வோமே என யோசனை செய்து சேரும் தண்ணீரும் கிடாவுக்கு சிநேகிதமாதலால் அந்த குட்டையில் இறங்கி சிரசை மட்டும் மேலே தூக்கி கொண்டும் பெருமூச்சு அடிக்கடி விட்டு கொண்டும் எப்போது பொழுது விடியுமோ அந்த சனி சொன்ன கெடுவு எப்போது துளையுமோ என்ற எண்ணத்தோடு அந்த குட்டையிலேயே படுத்து கொண்டிருந்தார். சிவபிரான் வேடுவரால் துன்புறல். அப்போது பொழுது விடிய ஒரு முகூர்த்த நாளிகை இருக்கையில் அந்த வேடச்சேரியில் உள்ள வேடுவ ஸ்திரீகள் தம் தம் மட்பாண்டங்களை இடையிலும் தலையிலும் வைத்து கொண்டு ஜலம் எடுப்பதற்காக வழக்கப்படி அந்த கோரை படர்ந்த குட்டைக்கு வந்தார்கள். வந்ததும் குட்டையில் இறங்கி
நீர் முகரப் பார்க்கும்போது அதில் எருமை கிடாவானது படுத்துக்கொண்டும் சேரும் தண்ணீரும் ஒன்றாக கலங்கி இருப்பதால் தங்களுடைய எஜமானனாகிய ஞான முரட வேடனோடு முறையமிட்டார்கள். ஐயையோ, இங்கு வேறே ஜலம் கிடையாதே, எத்தனையோ ஜீவன்களும் ஜீவிக்க வேண்டுமே, மெத்தமும் கஷ்டமாய் விட்டதே என்று ஓடி வந்து மற்ற வேடுவ கூட்டங்களை பார்த்து அந்த எருமை கிடாவை குட்டையை விட்டு வெளிப்படுத்துங்கள் என்று அவன் உத்தரவு செய்தான். அதை கேட்டவுடனே வேடுவர்கள் தடியும் தாம்பும் எடுத்துக்கொண்டு அதட்டி ஓடினார்கள். அப்போது பரமசிவன் தன்னை இம்சிக்கும் இம்சைகளை எல்லாம் அந்த ஞான முரடன் மேல் பட வேண்டும் என்று நினைக்கவும், அச்சமயம் அந்த வேடுவர்கள் எருமை கிடா ரூபமாய் உள்ள அந்த பகவானை செய்த இம்சைகளை எல்லாம் தான் மேற்படாமல் ஞான முரட வேடுவன் மீதில் பட, அப்போது ஞான முரட வேடனானவன் வேடர்களை நோக்கி இனி யாதொன்றும் அலட்ட வேண்டாம் என்று கூறி தான் அந்த கிடாவின் முன்னிலையில் போய் நின்று கொண்டு, நீ யாரோ, நீ ஏகமூர்த்தி ஆனவனோ, என் சோகம் தீர்க்க வந்தவனோ, நீ ஒண்டியாக தனித்து நின்றவனோ, நான் கண்டு பணிந்து கொள்பவனோ என்று இப்படி முரட்டுத்தனமாக ஸ்தௌத்தியம் செய்து கொண்டிருக்கையில் 1000 கிரணங்களும் பிரகாசிக்க சிவந்த நிறங்களோடு கூடிய சூரிய பகவானானவன் சாக்ஷரத் பரமசிவனுடைய காட்சியையும் தனது குமாரன் சனி பகவானுடைய காட்சியையும் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம் என்றதாக ஆவலுடனே கிழக்கு திக்கில் உதயமாகினார். ஞான முரட வேடுவன் மோட்சம். சூரியன் உதயமாகினதும் சனி சொன்ன கெடுவு ஒளிந்து விட்டதென்று எருமை கிடாவாயிருந்த பகவான் குட்டையை விட்டு தானாகவே எழுந்திருந்து மெல்லன நடந்து கரையில் வந்து நின்று தன் திரேகத்தில் இருக்கும் சேற்றையும் தண்ணீரையும் உதறிக்கொண்டு நின்றார். அத்தருணத்தில் ஸ்வர்ண ரத்தின கிரீடமும் 2 செவிகளிலும் மரகத குலைகள் பிரகாசிக்கவும் சகல ஆடை ஆபரணங்கள் அங்கிருதராக தனுர் சூலம் கரத்தில் இலங்க கருத்த திருமேனியோடு காக வாகனத்துடன் சனி பகவான் அவ்விடத்தில் தோன்றினார். பரமசிவன் ஆனவர் கிடாரூபத்தை ஒழித்து சடாமகுடம், மகர பூஷணம், ஆரகேயூரம், அக்குமணிகள், முப்புரி நூலும் நாகாபரணமும் புலித்தோளுடையும் சதுர்புஜங்களும் மான் மழு திரிசூல கபாலகரமும் தூளிதமான திருமேனியுடன் சுயரூபமாக பிரசன்னமானார். இவ்வாறு தோன்றியதும் ஞான முரட வேடனானவன் அத்தரிசனம் கண்ட மாத்திரத்தில் தனது கண்களினின்றும் ஆனந்த பாஷ்பம் பெருகி சிதற திரேக மனத்தியந்தமும் புலாங்கிதம் கொண்டு ஆனந்தம் பிரமானந்தம் என்று கூத்தாடி கொண்டு சுவாமியை பார்த்து பார்த்து சிரசை ஆட்டி ஆட்டி, நீதானா, நான் வெகுநாளாக கோரி கூவி கூவி கொண்டிருந்த தனியானவன் நீதானா, ஒருவனானவன் நீதானா, ஏகரூபனானவன் நீதானா, ஒண்டியானவன் நீதானா, நீதானா என்று கூத்தாடி கதறினான். அன்னவனை பரமசிவன் தன் கிருபா வெளிகளால் நோக்கி தனது அருகில் அழைத்து, அடா எனதன்பனே, நீ முரட்டுத்தனமுள்ள வேடுவ ஜாதியில் பிறந்து சகல வேத புராண சாஸ்திரங்களை அறியாதவனாயிருந்தும் நம்மை சதா சர்வ காலமும் நிர்மனதாய் வெகு பயபக்தியோடு பூஜித்து கொண்டிருந்த ஞானப்படிக்கே நாம் தனியாகவே வந்தோம். நம்மை நீ கண்டு தரிசித்தபடியால் சகல பாப சாப கர்மானுசாரங்கள் நீங்கி பரிசுத்தனாகினை. ஆகையால் உனக்கு இப்போது மேலாகிய பதவி அளித்தோம். மற்ற வேடுவர்களும் பூவோடு கூடிய நாரும் மனம் பெற்றது போல நம்மை தரிசித்தபடியால் அன்னவர்கள் யாவரும் கைலாய மலையின் கண் எப்போதும் தவ சித்தர்களாக பக்தர்களாகவும் இருக்க கடவதென்று வரத்தை தந்தோம் என்று அருளினார். அந்தப்படியே அங்கிருந்த வேடுவர்கள் யாவரும் சித்தர்களாகினதுமன்றி ஞான முரட வேடனும் சொர்க்கவாசியாக போய் சேர்ந்தான். சனியனுக்கு வரம். அதன் பின்பு சிவபெருமானாகிய எம்பெருமான் தமது அருகில் எழுந்தருளியிருக்கும் சனி பகவானை திரும்பி நோக்கி சொல்லலுற்றார். ஹே சனியனே, இப்போது வந்தாயே, நீ மகா சாமர்த்தியவான்தான். என்னை பிடிக்கிறேன் பாரென்று அன்று சபதம் கூறினையே, அந்த சபதம் இப்போது எங்கே என்றார். அதற்கு சனி பகவான் மான் மழுவேந்திய சிவபிரானை கண்ணார கண்டு, சுவாமி, நான் எவ்வாறு தெரிவித்தேனோ அவ்வாறேதான் தங்களை பிடித்து கொண்டேன். சங்கராந்தி தினம் உதய காலத்தில் நான் தங்களிடம் தெரிவித்த காலத்திலேயே தங்களை பிடித்தேன். இப்போதுதான் விடுத்தேன் என்று தெரிவித்தார். இதென்ன அற்புதம்! சரி, எந்த ரூபமாக வந்து என்னை பிடித்து கொண்டாய் தெரிவி என்றார். அதற்கு சனி பகவான் சொல்கிறார், எனதனையனே,
என்னிட திசா புத்தி அந்தர சூக்ஷமத்தின் வழியாகவே தங்களை பிடித்து கொண்டேன் என்று கூற சிவபிரான் யோசித்து, இதென்னடா அகட விகடமாக பேசுகின்றனையே, நான் தான் எவர் கண்களுக்கும் சிக்காமல் மாயா ரூபமாக மறைந்திருந்தேனே, நம்மையாவது நீ கண்டுபிடிப்பதாவது, அப்படி நம்மை நீ கண்டுபிடித்தது எப்படி, அப்படி பிடித்து என்னை நீ என்னென்ன செய்தாய், நான் எங்கெங்கு எப்படி எப்படி இருந்தேன், இவைகளை விவரமாக சொல் பார்க்கலாம் எனவும் சனி பகவான், எனதனையனே, நான் உம்மை பிடித்து ஆட்டி வைத்த விவரம் சொல்லுகிறேன் என்று கூறத் தொடங்கினான். சனியன், முதல் தாங்கள் கைலயங்கிரியில் தங்கள் தேவியராகிய எனது அன்னைக்கும் தங்களுக்கும் மனம் வருத்தம் உண்டாக்கினதும், ஆலயத்தை விட்டு வெளிப்படுத்தி கோபுர வாயிலை கடந்து வந்ததும், நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மான பங்கம் விட்டு நடுத்தெருவில் ஊடல் ஆடினதும், சிறுவனாகிய சுந்தரமூர்த்தியின் சொல்லை கேட்கும்படி செய்ததும், இருவரையும் வெவ்வேறாக பிரித்ததும், ஆகாயத்தில் அளாவி ஒளி செய்ததும், மறுபடியும் பூமியில் இறங்கி காடு மேடு செடிகளோடு அலைந்து பற்பளவாராய் தெரியும்படி செய்ததும், கௌதம வனத்தில் வன்னிமரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டு ஆலோசித்ததும், எருமை கிடா வடிவாகி வேடர் சேரியில் பங்கப்பட்டதும், சேரும் தண்ணீரும் உள்ள குட்டையில் புகச் செய்ததும், இலிகுலத்தோராகிய வேடராலும் வேடுவ ஸ்திரீகளாலும் திட்டவும் அடிக்கவும் செய்ததும், இவைகளெல்லாம் என் மாயையே என்று அறிந்து கொள்ளுங்கள் சுவாமி. என் கெடுவு தீர்ந்தபடியால் தங்கள் தரிசனம் காண வந்தேன். அடியேன் உம்மை பிடிக்காவிட்டால் இப்பேற்பட்ட கஷ்டங்களும் இம்சைகளும் தமக்கு நேர்ந்திராது. இவைகளை சிவபிரான் கேட்டு, ஆஹா அப்படியாவென்று தன் கைவிரலை தன் மூக்கின் மீது வைத்து சிரமசைத்து புன் சிரிப்புடன் சந்தோஷித்து சனியனை தன் கிருபா வெளிகளால் நோக்கி, உன்னுடைய வல்லபமும் சாமர்த்தியமும் மாயையும் மெச்சினேன். உனக்கு இன்று முதல் சனீஸ்வரன், சனி பகவான், கலிபுருஷன் என நாமதேயம் கொடுத்திருக்கின்றோம். தவிர நமது ருத்ராம்சமும் கிஞ்சி கொடுத்திருக்கின்றோம். இதுகளை நீ கை கொண்டு இனிமேல் பிரம்மாதி தேவர்கள், முனிவர்கள், சிவனடியார், விஷ்ணு அடியார்களையும், கற்புள்ள ஸ்திரீகளையும், உன்னையும் உன்னை சேர்ந்த நவகிரகங்களையும் பூசித்து வருகிறவர்கள் பேரில் நீ அதிகமாக உன் குரூரங்களை விஸ்தரிக்காமலும் தக்கபடி அதிகாரம் நடத்தி வருவாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார். சனீஸ்வரனும் வணங்கி விடைபெற்று தனது இருப்பிடம் போய் சேர்ந்தார். அப்பால் பரமசிவனானவர் அவ்விடத்தை விட்டு அந்தர மார்க்கமாக கைலாயத்திற்கு எழுந்தருளினார். நாரதர் சூழ்ச்சி. கலகத்தையே சதா விளைவிக்கக்கூடிய நாரத பிரம்மம் இவைகள் யாவையும் அந்தர மார்க்கமாகவே இருந்து கவனமாய் பார்த்து கொண்டிருந்து வருங்காலம், நிகழ்காலம், செல்லும் காலமாகிய திரிகால வர்த்தினியும் சொர்க்க மத்திய பாதாளமென்று சொல்லப்பட்ட திரிலோகங்களையும் தினம் தினம் சஞ்சரித்து ஆங்காங்கு நடக்கும் விஷயங்களையும் அதிசய வைபவங்களையும் கண்ணினார் கண்டு யாதும் ஒழிக்காமல் அப்போதுக்கப்போது அவரவர்களுடைய சொல்லத்தக்க களங்கம் யாதுமில்லாத மனத்தினை உடையவராகியும், அதேவேளை பள்ளியறை மண்டபத்தின் கண் அன்னை பார்வதி அமர்ந்திருக்க கண்டு அநேக தோத்திரங்கள் புரிந்து நின்றனர். அம்மன், நாரத முனியே வருக வருக, மங்களம் உண்டாகுக, ஆசீர்வாதம். இந்த அதிகாலை வேளையில் வந்த காரணம் எதுவோ தெரிவிப்பாய் எனவும் அதற்கு நாரதர் தெரிவிக்கலாயினார். என் தாயே மகேஸ்வரி, சந்தியா காலமானதால் சிவ தரிசனம் செய்து கொண்டு போகலாம் என்று வந்தேன். அம்மணி, சுவாமி எங்கே? அவரை காணோமே. சூரியன் அல்லா பகலை போலல்லவோ இருக்கிறது. அடியேனுக்கு தாங்கள் தயவு செய்து கூற வேண்டும் என்று கேட்கலாயினர். நாரதா, சுவாமியானவர் இவ்விடத்தை விட்டு போய் ஒரு பகலும் ஓர் இரவும் ஆயிற்று. எங்குதான் போகிறார் என்ற விஷயமும் தெரிய வராது. அவரும் யாதும் தெரிவிக்கவில்லையும் என்று சொல்ல, நாரதர் பணிந்து புன் சிரிப்போடு ஆதியோடு அந்தமாக சொல்லத் தொடங்கினார். கேளும் எனது மாதாவே, ஞான முரடன் என்னும் வேடுவன் ஒருவனுக்கு தாங்கள் இல்லாமலேயே தானே அவனுக்கு மோட்சம் தரும் பொருட்டும் சனியன் கண்களுக்கு புலப்படாதிருப்பதற்கு எண்ணமிட்டு இன்று பொழுது விடிந்து உதய காலை சூரியன் உதயமானதும் அந்த வேடுவச்சேரியில் இருந்த வேடுவர்களுக்கு தலைவனாகிய ஞான முரட வேடுவனுக்கு மோட்சம் கொடுத்து சனியை கண்ணுற்று அவனுக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்து கடைசியாக, அதோ சுவாமி வருகிறாரம்மா, இனி தாங்கள் இருக்கும்படியான ஜாக்கிரதையில் இருந்து கொண்டிரும் என் தாயே என்று கூறிவிட்டு நாரதர் போய்விட்டார். அம்மன் திருக்காப்பு. அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சொரூபராகிய பரமசிவம் இப்பால் கோபுரவாசலை கடந்து திருவாலயத்துள் பிரவேசித்து பள்ளியறையின் வாசற்படி அருகில் வந்து நின்று சுற்றும் முற்றும் பார்க்கலாயினர்.
அந்த வேளையில் பள்ளியறையின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது. அதை சுவாமியானவர் கண்டு தமது கரத்தினால் கபாடத்தை தட்டினார். அது உள்புறமாக திருக்காப்பிட்டிருந்தது. உள்தாழ்பால் போடப்பட்டிருப்பதால் கௌரி பள்ளியறைக்குள் தான் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டவராய், கண்ணே பார்வதி, சீக்கிரமாய் எழுந்து வந்து கதவை திற என்று உரக்க கூச்சலிட்டார். ஆஹாஹா, போதும் போதும், 2 பிள்ளைகள் யாவற்றும் அடியோடே வெறுத்து ஒண்டியாகி பேய் பிடித்து ஆகாயம், பூமி, அதல சுதல பாதாளம், காடு, செடி, மலைமேடுகள் எல்லாம் கெட்டலைந்து பங்கப்பட்டு நாணமில்லாதவராக இருந்ததால் தங்களுக்கு தூக்கம் வராது. எனக்கென்ன, யாதொரு குறையும் இல்லாமல் சுகமாக வீட்டில் இருந்தவளுக்கு தூக்கம் அதிகமாகத்தானே இருக்கும் என்று அம்மன் சொன்னாள். சுவாமி, பெண்மணி, ஏன் யாது காரணகர்த்தாவாக நீ வழக்காடுகின்றனை? தயை செய்து தாளை திறப்பாயாக. அம்மன், ஏது, ரொம்ப அவசரம் போலும். அது இருக்கட்டும். தாங்கள் முன்னொரு காலத்தில் திண்ணன் என்னும் வேடச் சிறுவனை தமது அன்பனாக்க வேண்டி என்னை விட்டு தனியாகவே சென்று அனாதையாக ஒரு மரத்தின் நிழலில் சிவலிங்கமாய் இருந்தீரே, அத்திண்ணன் என்பவனுக்கு கண்ணப்பன் என்றும் வேறு பெயரளித்து அடிமையாக்கி கொண்டீரே. அற்பனும் நீச்ச ஜாதியான சனியன் கைக்குள் அகப்பட்டு அன்னவனுக்கு பயந்து அந்தரத்தில் ஒளித்து காடுகளில் அலைந்து கண்டவாறு மெலிந்து பஞ்ச கோமயத்தை உண்டு எருமைக்கிடாவாக வடிவெடுத்து மூடர் குளமான வேடசேரியில் நுழைந்து சேரும் தண்ணீரும் கோரையும் நிறைந்து நாரும் குட்டையில் இரவு முழுதிலும் படுத்திருந்து ஞானமுரட வேடனாலும் அவனை சேர்ந்த அநேக வேடர்களாலும் கல்லாலும் கட்டியாலும் மண்ணாலும் மட்டையாலும் தடியாலும் தாம்பாலும் அடிக்கவும் கண்டவாறு உதைக்கவும் அவனுக்கு நற்பதவி கொடுத்து தங்களுக்கு சத்ருவாய் ஏற்பட்ட சனி செய்த தொந்தரவுகளை எல்லாம் சகித்து அந்த சனியனை உறவாக்கி கொண்டும் வெகு பரம யோக்கியரை போல் என் எதிரில் வந்தீரே. இதுகளெல்லாம் எனக்கு தெரிந்திருக்காதென்று நினைத்தீரோ? அந்த வார்த்தைகளை எல்லாம் சிவபெருமான் புன் சிரிப்புடன், ஹே பார்வதாதேவி, நான் பட்ட கஷ்டங்களை நீ எந்த விதமாய் கண்டறிந்தனை என்று கேட்கவே, அதற்கு அம்மன், சுவாமி, இன்று உதய காலத்தில் நான் மிகவும் சஞ்சலப்பட்டு ஒரே ஏக்கமாய் இருந்த சமயம் திரிலோக சஞ்சாரியாகிய நாரத முனி இவ்விடம் வரவே யான் கண்டு, ஹே நாரதா, நீ எங்கெங்கு சென்றாய்? என்னென்ன அதிசயமான விஷயங்களை அறிந்தாய்? அவைகளை எனக்கு ஆதியோடந்தமாக ஒளியாமற்படிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கவும், அதற்கு நாரதன் மிகவும் பயந்து மேற்கண்ட யாவையும் எனக்கு மொழியலானான். அறிந்தேன் யான், தங்களுக்கு வெளியிடலானேன் எனவும். சுவாமி, ஓஹோ, அப்படியா? நாரதன் வந்தானா? அவன்தான் இப்படியாக சகலமும் தெரிவித்தானா? அவனோ மிக்க கலகக்காரன்தான். அவன் தெரிவிக்காவிட்டால் நீ இப்படி என் மீது குறை சொல்ல மாட்டாயே. நல்லது. உமது தமையனாகியும் எனது மாதுளனாகியும் சகலமான தேவர்களுக்கும் ஆதி மூல பொருளுமான மகாவிஷ்ணு பிரம்மதேவனிடம் இருந்த சதுர்மறைகளையும் களவாடி போன சோமுகாசுரனை வதைத்து மச்சாவதாரம் எடுக்கவில்லையா? திருப்பார்கடலில் மந்திரகிரியை வைத்து கடையும் போது ஓர் புறமாக சாயவே கூர்மாவதாரம் எடுத்து அம்மலையை தாங்கவில்லையா? இரணியாட்சன் பூமியை கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்ததன் பொருட்டு பன்றியாகி அன்னவனை கொன்று பூமியை தரவில்லையா? நரசிம்ம அவதாரமாக தோன்றி இரணியனை கொன்று உதிரத்தை குடிக்கவில்லையா? தான் என்னும் அகம்பாவம் கொண்ட மாபலியை பாதாளத்தில் அமிழ்த்தவில்லையா? ஜமதக்கினி ரிஷிக்கு பரசுராமராக மைந்தனாகி அவர் சொல்லை தட்டாது ரேணுகையையும் கார்த்த வீரியார்ஜுனனையும் கொன்றுவிடவில்லையா? ராமராக பிறந்து தன் மனைவியாகிய சீதையை சிறையெடுத்த தசமுக ராவணனை சம்ஹரித்து சிறை மீட்கும் காலத்தில் காடு மலை வனாந்தரங்களை கடந்து சஞ்சாரம் செய்து அலைந்து அலைந்து திரியவில்லையா? இடையர் குலத்தில் பிறந்து ஆடு மாடுகளையும் கன்றுகளையும் கடும் வெயிலிலும் மழையிலும் திரிந்து மேய்க்கவில்லையா? பால் தயிர் வெண்ணெயை திருடின கள்ளன் என்று மர உரலில் ஆய்ச்சியர் கையினால் தாம்பால் கட்டுண்டு மத்தால் அடிக்கப்படவில்லையா? கோபிகா ஸ்திரீகளுடைய எச்சில் உண்ணவில்லையா? நிற்க, ஹே பார்வதியே, நான் தான் என்று சொல்லும் நீதான் ஆகட்டும். பேய் பிசாசுகள் பூதங்களின் கூட்டங்களை கொண்ட கங்காளியாகி மயானத்தில் பிணங்களின் மாமிசங்களையும் எலும்புகளையும் தின்னதுமன்றி மதுபானமும் செய்யவில்லையா? தனக்குண்டு எதிரிக்கில்லை என்று சொல்லலாகுமா? தன் தலைமேல் குற்றம் வைத்துக்கொண்டு மற்றவரை குற்றம் சொல்லலாகுமா? பராபரமானதும் சிவனடியார்களுடைய உள்ளத்துள் குடிகொண்டிருப்பதால் அவர்கள் புசிப்பது பரமனுக்கு அற்புதமல்லவா? வாயிற்கும் வயிற்றுக்கும் எச்சலுண்டா?
எவ்வுயிராக நிறைந்திருப்பவர்களுக்கு எச்சலேது, மிச்சலேது, புகழேது, இகழேது, ஜாதி ஏது, பேதமேது, பிராயச்சித்தமேது? அன்பர்கள் கோரும் படிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டியது கடமையாச்சுதே. அவர்களால் வரும் துன்பங்களை நாம் அடைவதை நமக்கு அடுத்த தொழில் அதுதானே. போதும் போதும், காலை பூஜானுஷ்டான வேலையாகிறது, சீக்கிரத்தில் கதவை திறப்பாய் என்றார். இவை சகலமும் கேட்டு உமையவள், சரி சரி, போனதெல்லாம் போகட்டும். என் தாயார் வீட்டில் எனக்கு சீதனமாக கொடுத்த முத்து மாலை, ரத்தின மாலை, பவள மாலை இதுகளை தாங்கள் போகும்போது அணிந்து கொண்டு போனீரே, இப்போது கண்ணீர் காணோமே, அவைகள் எங்கே? வெறும் மார்பாகவும் இருக்கிறதே, காரணம் என்றவென்று பரமேஸ்வரி கேட்டனர். சிவபெருமான், இந்த விதமாகத்தான் போய்விட்டதென்றும் சொல்வதற்கு சற்றேனும் கவனமில்லை. அதை யோசிக்கும் இடத்து சனியனுடைய மாய மகத்துவம் போலும் தெரிகிறது என்றார். உமையவள், அந்த ஆபரணாதிகளை தேடி கண்டுபிடித்து வந்தால்தான் கதவை திறப்பேன். சிவபெருமான், இன்று இரவு நீ கேட்டவாறே உன் மனம் போலவே நடந்து கொள்ளுகிறேன் என்று சம்மதப்பட்டார். அதன் பிறகு பர்வதாதேவியார் சந்துஷ்டி அடைந்து தன் இரு கரங்களினாலும் தாழ்பாலை திறந்தனர். சிவபிரான் பிக்ஷாடன சேவை. உமா மகேஸ்வரி பொற்கதவை திறந்தவுடனே அம்மன் சுவாமியின் எதிர் சென்று தீர்க்க தண்டமிட்டு சுவாமியின் கைகளை தனது கரத்தினார் பிடித்து அழைத்து கொண்டு போய் அபிஷேக மண்டபத்தின் பொற்பீடத்தில் உட்கார வைத்து எண்ணெய் நலங்கிட்டு அபிஷேக திரவியங்களுடன் பஞ்ச கவிய திருமஞ்சன மாட்டி வைத்து தனது பட்டு முந்தானையால் நீரை துடைத்து அகிர்புகையை காட்டி அலங்கார மண்டபத்தில் எழுந்தருள செய்து சகலவித ஆடை ஆபரணங்களை தரித்து விபூதி, கந்த, கலப, கஸ்தூரி, சந்தன பரிமங்களை அணிவித்து நானாவித புஷ்ப மாலைகளை தரித்து போஜன சாலையில் அழைத்து கொண்டு போய் ஆசனம் அமர்த்தி அறுசுவை பதார்த்த அன்னம் நைவேத்தியம் படைத்து அதன் பின் கொழுமணி மண்டபத்தில் இரத்தின விமானத்தில் எழுந்தருளவித்து சோடசோ உபசாரங்களும் சகலமும் புரிந்து இளைப்பை ஆற்றி தாம்பூல திரவியத்துடன் நமது கைகளினால் சுவாமிக்கு ஊட்டி வைத்து வேடிக்கையுடன் தம்பதி சமேதரராக வீற்றிருந்தார்கள். அது வேளையில் மேற்திசையில் சூரியன் அஸ்தமித்து அந்திவேளை காலமானதால் சிவங்கணங்கள் 1000 சோதி திருவிளக்குகள் எங்கும் பொன்மயமாய் பிரகாசிக்கும்படி வைத்தார்கள். சந்தன மீந்தார்கள், புஷ்ப தோரணங்கள் தொங்கவிட்டார்கள். 32 வாத்தியங்களும் முழங்கியது. 30 முக்கோடி தேவர்கள் சூழ 48,000 ரிஷிகளும் சகலரும் வேத பாராயணம் செய்தார்கள். சோடசோபசாரங்களும் புரிந்தார்கள், நிவேதனம் செய்தார்கள். அது வேளையில் பிரம்மாதி தேவர்களும் சிவபெருமான் சேவை வைபவத்தை கண்டு ஆனந்த பரவசம் கொண்டு வணங்கி தோத்திரம் செய்து அவர்கள் யதாஸ்தானம் சென்றார்கள். பின்பு அர்த்தஜாம வேளையாகி அதற்குண்டாகிய பூஜா விதிகளும் வைரவர் பூஜைகளும் செய்தான பிறகு திருவாலயத்தின் வாயல்களை திருக்காப்பிட்டார்கள். அப்பொழுது சுவாமியும் அம்மனும் ஏகாந்தமாக இருக்கின்ற வேளையில் சிவபெருமான் திடுக்கென்றெழுந்து தனது சுயரூபத்தை நீக்கி ஜடாமகுடமும் விபூதி உருத்திராட்ச மாலைகளுடன் சூள கபாலம் டமரக கரத்துடன் பிக்ஷாண்டி வேடத்தை எடுத்து உமாமகேஸ்வரிக்கு முன் தரிசன காட்சி தந்து என்னுடன் தொடர்ந்து வா, உன்னுடைய நகைகளை தருகிறேன் என்று சொல்லவும் அம்மன் மகிழ்வடைந்து ராஜமண்டபத்தில் இருவருமாக வந்து அந்த மண்டபத்தில் சித்திர ரூபங்களாலும் தங்க பிம்பங்களாலும் அமைக்கப்பட்டிருக்கும் பர்வத மகாராஜனுடைய பிம்பத்தின் முன்பு வந்தெதிர் நின்று பவதி பிக்ஷாந்தேகி என்று மும்முறை சொல்லி கையில் இருக்கும் பிரம்ம கபால கிண்ணத்தை ஏந்தி நின்றார். அப்போது சனி பகவானுடைய மாயையால் மறைக்கப்பட்டிருந்த அம்மனுடைய சகல ஆபரணங்களும் கபால கிண்ணத்தில் இருக்க சுவாமியாகிய பரமசிவனார் கண்டு, உமாதேவி, இந்தா உன் நகைகள் யாவும் இருக்கின்றதா பார்த்துக்கொள் என்று அம்மனிடம் தந்தருளினார். அம்மன் கண்டு மிகவும் களிப்படைந்து தனது இரு கரங்களினாலும் பெற்று தன் 2 நேத்திரங்களிலும் ஒற்றிக்கொண்டனர். அதன் பிறகு சுவாமியும் அம்மனுமாக பள்ளியறைக்கு மகா சந்தோஷமுடன் எழுந்தருளினார்கள். சிவபிரான் திருக்கோலம். பரமசிவம் தான் எடுத்திருந்த பிக்ஷாடன வேடத்தை நீக்கி ஸ்ரீமன் நாயகராக திருக்கோலம் கொண்டு, ஹே மரகதாங்கி, ஆதி காலத்தில் தேவர்களால் நிர்வகிக்க கூடாமல் தோன்றிய ஆழகால விஷத்தை யான் திடீரென்று உண்டேன் அல்லவா? நீ அதை கண்டவுடனே என்னை காப்பாற்ற நினைத்து உன்னிட கரத்தினால் என் கண்டத்தை நீ பிடித்து அக்கொடிய ஆழகால விஷத்தை உள்ளுக்குள் போகாமல் கண்டத்திலேயே நிறுத்தி வைத்து அன்றிரவு முழுவதிலும் கண் விழிக்கும்படி செய்து 4 ஜாமமும் 4 பூஜைகள் செய்வித்து எனக்கு உயிர் பிச்சை தந்தவள் நீ அல்லவா? அதிநாற்றானே நாள் அதுவரையிலும் சிவராத்திரி என்று உலகத்திலுள்ளோர் யாவரும் பூஜித்து வருகிறார்கள்.
இவை யாவும் உன்னால் விளைந்ததல்லவா என்று பற்பலவாறு அம்மனை புகழ்ந்து கொண்டாடினர். அவ்விதம் கொண்டாடினதை உமா மகேஸ்வரி கேட்டுவிட்டு, என் மனோகரமான மகேஸ்வரா, சம்போ சங்கரா, சச்சிதானந்த சர்வஜீவ தயாபரமூர்த்தி, சகல வைபவமும் சிவன் செயல் அல்லாமல் மற்றவை வேறுண்டோ என்று சுவாமியை தழுவி கங்காதேவியை வரவழைத்து சிவபிரானது ஜடாபாடத்தில் இருக்கச் செய்து ஒருவருக்கொருவர் சுகானந்த கேளிக்கையோடு சுப மங்களகரமான ஆனந்தத்துடன் வாழ்ந்திருந்தார்கள். வாழி விருத்தம். மூவர்கள் வாழி வாழி, முனிவர்கள் அமரர் வாழி, பாவலர் மறையோர் வாழி, பரமனார் அடியார் வாழி, பூ உலகத்தோர் வாழி, புண்ணிய இக்கதையையும் வாழி, ஆவலாய் படித்தோர் கேட்டோர் அனைவரும் வாழி வாழி. திருவூடல் வைபவ சரித்திரம் சம்பூரணம். இந்த மாக்கத்தை படித்தவர் செவிகளில் கேட்டோர் சந்தனாசல முனியின் தமிழ்கடல் கடப்பர். மைந்தரே முதல் கிளையுடன் உலகினில் வாழ்வார். பந்த பாசமற்று அழிவு இல்லா பரகதி பெறுவார். திருச்சிற்றம்பலம்.